நடு வழியில் 3 தடவை கீழே விழுகிறதாக வரலாறு நமக்கு சொல்லுது. அந்த 3 முறையும் அப்படியே விழுந்து விடாமல் மீண்டும் எழுந்து மீண்டும் எழுந்து மீண்டும் எழுந்து கல்வாரி நோக்கி பயணம் செய்து அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார். டியர் குட்டீஸ், ஏதாவது ஒரு நல்ல டாஸ்க் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புலியை வரையணும்னு முடிவு பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் வரையும் போது அந்த புலி பூனை மாதிரி தெரியும். எல்லாரும் அதை வரைஞ்சி காட்டும்போது கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ எனக்கு வரையவே வராது அப்படின்னு தூக்கி போட்டுறாமல் திரும்ப திரும்ப நம்மளோட தவறுகளை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டோ இருந்தோம் அப்படின்னா ஆர்ட், ஓவியம் அப்படின்றது உன்னுடைய திறமையாக மாறிடும். ஸோ அந்த மிஷனில் நீ சக்ஸஸ் பண்ணிடுவ. இது சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்படி வளர வளர வாழ்க்கையில் உனக்கான மிஷன்ஸ் நிறைய இருக்கும். நல்ல நேர்மையான மிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷன்ஸை நோக்கி நீ ட்ராவல் பண்ணும்போது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்.